வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பாதகாதிபதியை பற்றி பார்க்கலாம். பாதகாதிபதி என்பது ஜோதிடத்தில் ஒரு கிரகத்தை குறிக்கும் சொல் தான். இது ஒருவரது ஜாதகத்தில் பாதகமான பலன்களை தரக்கூடிய கிரகத்தை குறிக்கும். பாதகாதிபதி யார் என்பதை லக்னத்தின் அடிப்படையில் நம்ம அறிஞ்சிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லக்னங்களை சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம் என்று 3 வகைப்படுத்துகிறாங்க. சரலக்னம்ன்றது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிகள் அடங்கியது. ஸ்திர லக்னம்ன்றது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்ப ராசிகள் அடங்கியது. உபய லக்னம்ன்றது மிதுனம், கன்னி, தனுசு, மீன் ஆகிய ராசிகள் அடங்கியது. சரலக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியாக வருவார். உபய லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியாக வருவார். உங்கள் லக்னத்திற்கு பாதகாதிபதி யாருன்னு இந்த சார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். பாதகாதிபதி ஒருவரது வாழ்க்கையில் பல விதமான பாதகங்களை தரலாம். உதாரணத்துக்கு வேலைவாய்ப்பில் தடைகள், திருமணத்தில் தடைகள், உடல்நலக் குறைபாடுகள், தொழில் முன்னேற்றத்தில் தடைகள் போன்றவை தரலாம். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பாதகாதிபதியோட தசாவோ புத்தியோ நடக்கும்போது இது நடக்கும். இதோட ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் ஆலய வழிபாடுகள், தான தர்மங்கள், சில பரிகாரங்கள்லாம் செஞ்சால் இந்த பாதிப்பை குறைக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.